Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.4ல 6th சம் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த 3 பாயிண்ட்ஸுமே வந்து கொலினியங்கிறத ப்ரூவ் பண்ணணும். எப்படின்னா செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு லைன் செக்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதில் ஏங்கிற பாயிண்ட் இருக்குது 7, -5. அடுத்து பிங்கிற பாயிண்ட் வந்து எனக்கு இருக்குது 9, -3. சிங்கிற பாயிண்ட் இருக்குது 13, 1. செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப நான் இந்த பிங்கிற பாயிண்ட்டை பின்னுட்டு கன்சிடர் பண்ணி இந்த பிங்கிற பாயிண்ட்டு 9, 3ங்கிறதே எனக்கு செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறப்ப வருதாங்கிறதா நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு முதல்ல எம்மும் என்னும் எனக்கு தெரியணும். அது இல்லைங்கிறனால அதை முதல்ல நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறேன். ஃபார்முலா என்னென்னா √(x2 - x1) to the whole square plus y2 - y1 to the whole square equal to √(ab) டிஸ்டன்ஸுங்கிறனா இதை x1 y1 எடுத்துக்கிறேன், இதை x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். அப்படின்னா x2 வந்து எனக்கு 9 -x1 வந்து 7 to the whole square plus y2 வந்து எனக்கு -3 -y1 வந்து எனக்கு -5. அப்படின்னா -5 to the whole square equal to √9 - 7ஓட ஆன்சர் 2 to the whole square plus -3 minus into minus இது ப்ளஸ் ஆயிரும். அதனால் ப்ளஸ் 5 to the whole square equal to √2 square plus 5 - 3 வந்து அதுவும் 2 square தான் equal to 2 square வந்து 4, இந்த 2 squareம் 4. அப்படின்னா √8 வந்து கிடைக்கும். √8க்கு நான் எல்சிஎம் எடுக்கணும். அப்படின்னா 2 டேபிளில் பண்ணனா 4, திருப்பி 2 டேபிளில் பண்ணனா 2, இது 2. அப்படின்னா ஏபி இஸ் ஈக்குவல் டு √2 × 2 × 2ன்னு கிடச்சிரும். 2 2வை கம்பைன் பண்ணுன்னா 2 square × 2. அப்படின்னா ரூட்டை தனியாக செப்பரேட் பண்ணுறப்ப √2 square to the whole root into √2. அப்படின்னா ரூட் ஸ்கொயர் கேன்சல். அப்படின்னா 2√2 கிடச்சிருக்கு. அப்படின்னா ஏபியோட டிஸ்டன்ஸ் எனக்கு 2√2 கிடச்சிருக்கு. அடுத்தது பிசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். √(x2 - x1) to the whole square plus y2 - y1 to the whole square equal to இதை வந்து இப்போ x1 y1 கன்சிடர் பண்ணிக்கிறேன், இதை x2 y2 கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்படின்னா x2 வந்து எனக்கு 13, x1 வந்து எனக்கு 9 to the whole square plus y2 வந்து எனக்கு 1 minus y1 வந்து எனக்கு -3. ஆனால் -3 எழுதிக்கிறேன் to the whole square equal to √13 - 9 வந்து எனக்கு 4 to the whole square plus இங்கே எனக்கு 4 தான் வரும் to the whole square equal to √4 ஸ்கொயர் பண்ணுறப்ப 16. அப்படின்னா 16 + 16 அப்படின்னா √32. இப்போ இந்த 32க்கு நான் எல்சிஎம் எடுத்தேன்னா 2 டேபிளில் எனக்கு 16, இது வந்து 8, இது வந்து 4, திருப்பி 2, இது 1. அடுத்து ஈக்குவல் டு √2 square × 2 square plus 2. அதாவது இதை கம்பைன் பண்ணுறேன், 2 2வை கம்பைன் பண்ணி எழுதுகிறேன். அப்படின்னா இங்கே ஸ்கொயர் ரூட் வந்து எனக்கு கேன்சல் ஆகிடும். அப்படின்னா 2 × 2 வந்து 4 √2ன்னுட்டு எனக்கு கிடச்சிச்சு. அப்படின்னா பிசியோட டிஸ்டன்ஸ் எனக்கு 4√2 கிடச்சிருக்கு. இப்போ நான் 2 ரேஷியோவையும் டிவைட் பண்ணுறேன். அப்படின்னா ஏபி / பிசி இதையும் நான் டிவைட் பண்ணுறப்ப ஏபியோட லென்த்தை வந்து நம்ம செக்ஷன் ஃபார்முலாவில் எம்முன்னு எடுத்திருக்கோம். அடுத்தது பிசியோட லென்த்தை வந்து நம்ம செக்ஷன் ஃபார்முலாவில் என்னன்னு எடுத்திருக்கோம். அதனால் எம்மு / n ஈக்குவல் டு ஆன்சர் என்னென்னா ஏபி வந்து 2√2, பிசி வந்து எனக்கு 4√2. அப்படின்னா 2√2 / 4√2 கேன்சல் பண்ணனா எனக்கு இது 2 கேன்சல், இது 2 1s, இது 2 2s. அப்படின்னா m / n is equal to 1 / 2 கிடைக்கும். அப்படின்னா m/n is equal to 1:2 கிடச்சிருக்கு. அப்படின்னா எம்மோட வேல்யூ வந்து எனக்கு 1, என்னோட வேல்யூ எனக்கு 2 கிடச்சிருக்கு. இப்போ திருப்பி அந்த டயக்ராம் வந்து வரைஞ்சிருக்கேன். இப்போ அந்த பிங்கிற பாயிண்ட்டை வந்து நான் பின்னு எடுத்துக்கிறேன். எம்மோட வேல்யூ வந்து 1, என்னோட வேல்யூ வந்து எனக்கு 2. செக்ஷன் ஃபார்முலா என்னென்னா பின்னு தான் எனக்கு வரும். அதனால் இந்த பியை வந்து நான் பின்னுட்டு கன்சிடர் பண்ணிக்கிறேன். எனக்கு இதே பாயிண்ட் ஆன்சராக கிடச்சிச்சின்னா அது கொலினியர்னு அர்த்தம். நான் p is equal to m × x2 plus n × x1 divided by m plus n, m × y2 plus n × y1 divided by m plus n. இதை வந்து நான் x1 y1 எடுத்துக்கிறேன், இதை x2 y2ன்னு எடுத்துக்கிறேன். நான் எம்மோட வேல்யூ 1 இன்ட்டு x2ஓட வேல்யூ 13 ப்ளஸ் என்னோட வேல்யூ வந்து 2 இன்ட்டு x1ஓட வேல்யூ 7 டிவைடட் பை m ப்ளஸ் என்னங்கிறப்ப 1 + 2, எம்மோட வேல்யூ 1 இன்ட்டு y2ஓட வேல்யூ 1 ப்ளஸ் என்னோட வேல்யூ
2 into y1ஓட வேல்யூ -5 divided by 1 plus 2 equal to 1 into 13 வந்து 13 plus 2 into 7 வந்து 14 divided by 1 plus 2 வந்து 3 1 into 1 வந்து 1 5 into 2 வந்து 10 மைனஸ் இருக்குன்னா -10 divided by 3. இப்போ அதை ஆட் பண்ணனா எனக்கு 13 plus 14 வந்து 27 divided by 3 1 minus 10 வந்து -9 divided by 3. இது 3 1s are, இது 3 9s are, இது 3 1s are, இது 3 3s are. அப்படின்னா பிங்கிறதோட பாயிண்ட் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 9, -3. இங்கேயும் 9, -3 இங்கே கிடச்சிருக்க -9, -3ங்கிறப்ப இட் இஸ் கொலினியர். இதான் கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.